தாய் தகப்பனோட எங்களுக்கு மேன்மையான ஒரு ஐயா அவரை போயிட்டுல நாங்கள் வெறுக்கிறதுக்கு அது இன்னும் ஒரு ஜென்மம் தான் வரணும். இருட்டில் இருந்தவங்களே எங்களை வெளிச்சத்துக்கு இட்டுன்னு வந்த ஒரு ஐயா தான். Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. சொந்த செலவில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த வீடு சீக்கிரம் துரிதமாக கட்டி முடிக்கணும், வீடும் தரமாக இருக்கணும் என்ற காரணத்தினால அன்றைய காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுடைய அலாட்மெண்ட் எஸ்டிமேஷனை 26,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு அரசு கொடுத்த தொகை. அவர் எங்கள் ஊரில் 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாரு. ஆனால் எங்களுக்கு நிறைய முன்னாடி தொகுப்பு வீடு கட்டியிருந்தோம். நாங்கள் அதை நாங்களே ஊரில் எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு அடுத்தது எங்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்தாரு. 234 வீடு செலெக்ஷன் பண்ணி அவர் சொல்லி நல்லா தரமாக கட்டி கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கு 4,000 ரூபாய் மேலே கூடுதலாக போட்டு மேலே கான்கிரீட் மேலே ஓடுகள் அது அதன் பிறகு அவர் எங்கள் கிராமத்தை விடவே இல்லை. நாங்களும் அவரை எந்த சூழ்நிலையும் அவரை தத்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணவே இல்லை. தத்து எடுத்துட்டாரு. நாங்கள் போட்டில் போகிறோம். போட்டில் போகும்போது போட்டு கூட கவுண்டுச்சு. எப்போ 24 கவுந்து நான் ஒரு 3-4 பேர்கிட்ட காப்பாற்றினேன். அப்போ ஐயா காணோம். ஐயாவை மட்டும் காணோம். ஐயாவை காணான்னு சொல்லிட்டு போட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு நீஞ்சும் போயிட்டு உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே இருக்கார். அவர் உயிர் பிழைச்சது பெரிய விஷயம். அவெல்லாம் அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். ஏன்னா எங்கே உயிர் போனாலும் பரவாயில்ல. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை நான் பலமுறை இந்த வழியாக செல்கிற போதெல்லாம் சந்திப்பேன். அலுவலர் மக்கள் என்கின்ற உறவை தாண்டி இன்னும் சொல்ல போனால் என் சொந்த ஊரை விட அதிகமாக நான் இந்த ஊருக்குத்தான் வந்திருப்பேன். இந்த மக்களைத்தான் சந்தித்திருப்பேன். என்னை பொறுத்தவரை அரசு அலுவலர்கள் அனைவருமே ஓய்வு பெற்ற பிறகு ஆளாளுக்கு இப்படி ஒரு கிராமத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தினால் போதும், தமிழ்நாடு முன்னேற்றத்தை அடையும் என்பதுதான். வணக்கம் நேயர்களே, நம்ம நிற்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த முதலியார்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் 1992 என்ன நடந்துச்சு, அப்போயே ஒரு கட்டுமானங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதிய முறையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறையன்பு சார் கூடுதல் ஆட்சியராக இருந்த காலகட்டத்தில் மக்களே இங்கே குடியிருப்பை எழுப்பிக்கங்க, அரசின் நிதி உங்களுக்கு ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி தரமான கட்டுமானம் முன்னெடுக்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு சுனாமி அந்த கட்டுமானங்களை தகர்த்து இருக்கிறது. தகர்த்த போதும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்களால் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னுமே தரமான முறையில் இருக்குது. மக்கள் வசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. பல விஷயங்களை இந்த கிராமத்தினரிடம் நம்ம கேட்க போகிறோம். இறையன்பு சாரை ஏன் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. இப்போ இந்த இடத்துல இறையன்பு சார் அவருக்காக ஆண்டுதோறும் நிகழ்ச்சி முன்னெடுக்கிறீங்க. அதுக்கான ஒரு வரலாறையும் நீங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை ரொம்பவும் போற்றுதலுக்குரிய ஒரு மனிதராக பார்க்குறீங்க. அப்படி என்ன அவர் செய்தார்? 1992 அப்போது சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது. கடலூர் மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் கூடுதல் ஆட்சியராக அப்போது இருந்தார் ஐயா. அன்றைய காலகட்டத்தில் மீன்துறை சார்பாக குடிசை பகுதிகளை மேம்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு தொகுப்பு வீடுகள், இலவச தொகுப்பு வீடுகள் கான்கிரீட் வீடாக கட்டித்தர முன் வந்த அலாட்மெண்ட்டு கிடைச்சிருது. ஏடிஎம்கே ஆட்சியில் 92 ஏடிஎம்கே ஆட்சியில் ஆமாம் கிடைச்சிது. ஐயா அப்போது கூடுதல் ஆட்சியாக இருந்தாங்க. அந்த நாங்கள் எங்களுக்கு டிஸ்ட்ரிக் தென்னார்காடு டிஸ்ட்ரிக் தான். அப்படி இருக்கும்பொழுது ஐயாவை அணுகும் பொழுது அப்போ இந்த மாதிரி வீடு ஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு மீனவர்களுக்கு அரசுக்கு 5 வருட காலத்துக்கு 20,000 வீடுகள் ஒட்டுமொத்தமாக ஆதி திராவிடர்கள் மீனவர்கள் என்று அனைவருக்கும் வீடுகள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த அலாட்மெண்ட்டில் கிடைச்சது மீனவர்களுக்கு எங்கள் பகுதிக்கு 119 குவார்ட்டர்ஸ் எங்கள் வில்லேஜுக்கு கிடைச்ச பொழுது ஐயா அவங்க கூடுதல் ஆட்சியாக இருந்த பொழுது அந்த கட்டுமான பணி தொடங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. வெள்ளை மணலாக இருக்கும், வண்டி புதை கொண்டு போகுது. அந்த கனரக வாகனங்கள் புதை கொண்டு காரணத்தினால சொந்த செலவில் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் அரசுடைய நிதியும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த வீடு சீக்கிரம் துரிதமாக கட்டி முடிக்கணும், வீடும் தரமாக இருக்கணும் என்ற காரணத்தினால தனியார்
அடிப்படையிலையோ அரசு கொடுத்த அந்த ஒப்பந்த அடிப்படையிலையோ கொடுக்கல. அன்றைய காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டுடைய அலாட்மெண்ட்டை வந்து எஸ்டிமேஷனை வந்து 26,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு அரசு கொடுத்த தொகை. கூடுதலாக வந்து நம்ம மக்களுடைய பணமும் போட்டு கூடுதலாக ஒரு வீட்டுக்கு 4,000 ரூபாய் மேலே கூடுதலாக போட்டு மேலே கான்கிரீட் மேலே வந்து ஓடுகள் போட்டு மழை காலங்களில் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு அதன் பிறகு வந்து அவர் எங்கள் கிராமத்தை விடவே இல்லை. நாங்களும் அவரை வந்து எந்த சூழ்நிலையும் அவரை வந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம், மிஸ் பண்ணவே இல்லை. தத்தெடுத்துட்டார். அதன் பிறகு வந்து அவருடைய நினைவாக நம்மளுடைய நுழைவாயில் முதலியார்குப்பம் கிராமத்திற்கு நுழைவாயிலில் அந்த வளைவு அமைக்கப்பட்டு சில எதிர்ப்புகள் வந்தது. அவருக்கு எப்படி அமைக்கிறீங்க, ஆட்சியாளர்களுக்கு அமைக்காமல் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்படி அமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீறி எங்களுடைய உறுதியான அந்த மக்களுடைய ஒற்றுமையாக இருந்து உறுதியாக இருந்து நாங்கள் வளைவு அமைச்சு தான் ஆவோம், அவருடைய பேரை தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கவே இல்லை. பின்வாங்காமலே அதை வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி காட்டினோம். மேற்கொண்டு அதன் பிறகு அவருடைய பெயரில் ஐயா திரு இறையன்பு ஐயா அவர்களுடைய பெயரில் கைப்பந்து விளையாட்டு குழு, அப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாட்டு குழு என்று அமைச்சு பல்வேறு இந்த உள்ளூர் நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே மேற்கொண்டு மற்ற மாவட்டத்துக்குள்ளே போய் விளையாடி அவருடைய நினைவாக வந்து எத்தனையோ கோப்பைகள்லாம் வென்றிருக்கோம் நம்ம இந்த கிராமத்து இளைஞர்கள். அதன் பிறகு வந்து 94க்கு பிறகு அவருடைய நேமில் இந்த ஊரில் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் இருந்த பொழுது அவருடைய பெயரில் அறக்கட்டளை விழா ஒன்று தொடங்கணும். அரசு அறக்கட்டளை விழா தொடங்கி 94 தொடங்கப்பட்ட விழா. ஒவ்வொரு ஆண்டும் ஐயா அவர்களை வந்து நாங்கள் வந்து முழு மரியாதையுடன் அவரை வந்து நம்ம நுழைவாயிலேருந்து மெயின் ரோட்லேருந்து அவரை அழைச்சிக்கணும். மேலதாளத்தோட அவர் வந்து ஒவ்வொரு திருவிழா நடக்கும்பொழுதும் அந்த அறக்கட்டளை விழாவை நாங்கள் வந்து தொடங்குவோம். மாணவர்களுக்கு அவருடைய பெயரில் வந்து பரிசுகள் வழங்குறது, மேற்படிப்புக்கு ஊக்குவிக்கிறது, மற்ற அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அறிவுரை வழங்குவார். போக போக எங்களுக்கு இன்பம் சொல்லுவாங்க, சாப்பிட பசி தீராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். படகுகள் ஆமாம், படகுல ஒரு படகை ஏற்றிட்டு வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணி 3 பேர் ஷேர் பண்ணி போட்டு கொடுத்தாரு. போட்டை கொடுத்துருப்பாரு. நாங்கள் ஒரு 250 பேருக்கு எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு அவர் மூலியத்தில் கொடுத்து. நாங்கள் முத எங்கள் ஊரில் சுனாமியில் எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம், கடலுக்கு போனோம். நீங்கள் போங்க, நான் இருக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவரும் என் கூட கூடவே வந்தார். நான் அதில் முன்னாடி நிற்கிறேன். நாங்கள் போட்டில் போகும்போது போட்டு கூட கவுண்டுச்சு. எப்போ 2004 24 கவுந்து நான் ஒரு 3-4 பேர்கிட்ட காப்பாற்றினேன். அப்போ ஐயாவை மட்டும் காணோம். ஐயாவை காணான்னு சொல்லிட்டு போட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு நீஞ்சும் போய் உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே இருக்கார், கடலில் உள்ளே இருக்கார். கடலில் விழுந்துருக்கா? உள்ள ஆலைக்கும் உள்ள அது இறக்கம், நல்ல இறக்கம் உள்ள. அப்போது மருத்துவர் டாக்டர் பையன் அவர், அப்புறம் ஒருத்தர் 3 பேர் காப்பாற்றணும். உள்ளே போயிட்டு நான் காப்பாற்ற அவர் உயிர் பிழைச்சது பெரிய விஷயம். அவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். ஏன்னா எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, அப்படி அவரை காப்பாற்றணும். எங்களோட கேள்வி அதுதான். ஆமாம், முதலியார்குப்பத்தில் இருக்க அரசு பள்ளி அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த தொடக்க பள்ளி அங்கே இருக்கும். இது வந்து ஐயாவால் வந்து மேம்படுத்தப்பட்ட உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்ட அந்த பள்ளி உருவான கதையை குறித்தும் பேச போகிறோம். இந்த பள்ளியினுடைய அதாவது வந்து 2001 வரைக்கும் நடுநிலை பள்ளியாக இருந்ததை வந்து 2001க்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக அந்தஸ்து பெற்று தந்தவர் என்ற அடிப்படையிலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அதனால் வந்து கல்வி அறக்கட்டளை விழா கடந்த 30 வருஷ காலமாக வந்து நான் நடத்திக்கிட்டு வரேன். ஒவ்வொரு ஆண்டும் அவரை வந்து வரவேற்பு அழித்து மேலதாளத்துடன் அவருக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ எல்லோருமே ஒன்றுபட்டு அன்று யாருமே அவர் இந்த ஊருக்கு வரன்னு சொன்னாலும் யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க. அனைவருமே மகளிர் ஆண்கள் அனைவருமே எல்லாத்துக்கும் எல்லோருமே விடுமுறை. அவர் அவ்வளோ கொண்டாட்டத்தில் அவர் மேலே அவர் மேலே அவ்வளோ பற்று, மக்களுக்கு பற்று பாசம் என்றுமே அது வந்து அழியாது. தலைமுறை எத்தனை தலைமுறை ஆனாலும். அதே மாதிரி இந்த அரசு பள்ளியில் ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து ஒரு உதவியை பெற்று உள்ள ஒரு கட்டுமானம் இரண்டு கட்டிடங்கள் இருக்குது. அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்துவதற்கு போதிய அளவு கட்டிடம் இல்லாத காரணத்தினால ராஜஸ்தானுடைய கவர்மெண்ட் அங்கிருந்து உதவி பெற்று 2 பள்ளி கட்டிடங்கள் வந்து அவருடைய தலைமையில் கட்டி கொடுக்கப்படாது. அதற்கான காரணகர்த்தாவா அவர் இருக்கார். கண்டிப்பாக சார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து போற்றுதலுக்குரிய மனிதர்.
மிகப்பெரிய மாமனிதர். அப்படி தான் இந்த கிராம மக்கள் வந்து அவரை வந்து கடவுளாக தான் பார்க்குறாங்க. தாய் தகப்பனோட எங்களுக்கு மேல்மையான ஒரு ஐயா அவர். அவரை போயிட்டுல நாங்கள் வெறுக்கிறதுக்கு அது இன்னும் ஒரு ஜென்மம் தான் வரணும். ஏன்னா அவர் ஐயா சாவாத வரம் பெற்று நீரோடி வாழ்க, 100 வயசு வரைக்கும் வாழணும், 200 வயசு வரைக்கும் வாழணும், 500 வயசு வரைக்கும் வாழணும். எங்களுக்கு அதுதான் ஆசை. தேங்க்யூ சார். மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை வந்து வரவேற்கிறதுக்காக பூக்கோலமிட்டு காத்திருக்கிறாங்க. இந்த வீதிகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. மக்களோட மனதிலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பூரிப்பை பார்க்க முடியுது. அம்மா வணக்கம். இப்போ யாரை வரவேற்கிறதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் இறையன்பை வரவேற்கிறதுக்காக நிற்கிறோம். சரிங்க. அவர் வந்து எங்கள் ஊரில் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். ஆனால் எங்களுக்கு நிறைய முன்னாடி தொகுப்பு வீடு கட்டியிருந்தோம். நாங்கள் அதை வந்து நாங்களே ஊரில் எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு அவர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களே எடுத்து கட்டி தரமான வீடு கட்டினோம். அப்போது தொகுப்பு வீடு கட்டும்போது அது அடிக்கடிக்கு அடுத்தது ஸ்கூல் வந்து அறக்கட்டளை ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து வருஷம் வருஷம் திருவிழா அப்போ நாங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ஆரவாரத்தோடு அவரை கூட்டின்னு வருவோம். அடுத்தது சுனாமி வந்து நிறைய உதவிகள் பண்ணார். அவர் பண்ணாட்டாலும் தொண்டு நிறுவனத்துக்கு கூட சொல்லி நிறைய பண்ணியிருந்தார். அடுத்தது எங்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்தாரு. 234 வீடு செலெக்ஷன் பண்ணி அவர் சொல்லி நல்லா தரமாக கட்டி கொடுத்துருந்தாங்க. 75 வீடு வந்து டபுள் மாடி 4 வீடு இருக்கா மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அவரை கௌரவிக்கிறோம். அடுத்தது வந்து அவர் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் அந்த தொகுப்பு வீடு கட்டும்போதே அவரோட பேரை வச்சிட்டோம். ஆர்ச்சிக்கு வச்சிட்டோம். ஆர்ச்சியே போட்டிருப்பாங்க மெயினில். அடுத்தது தேங்க்யூ. நீங்கள் எதுவும் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் இருட்டில் இருந்தவங்களே எங்களை வெளிச்சத்துக்கு இட்டுன்னு வந்த ஒரு ஐயா தான். அதுதான் சொல்ல முடியும். எல்லா இதுலேயும் எங்களை நல்லா இதுவாக எங்களுக்கு ஒரு எது என்ன சொல்ல ஒரு இது இல்லாத இருந்தோம். நாங்கள் இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு எங்களுக்கு தெரியாத இருந்ததெல்லாம் அவர் தெரிய வச்சு எங்களை வெளிச்சத்துக்கு இட்டுன்னு வந்துட்டார். அவ்வளோதான். தேங்க்யூம்மா, நன்றி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள், இளம் ஆட்சியர் அவர்கள். வணக்கம் ஐயா. இந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாவட்ட ஆட்சியராக விழுப்புரத்தில் வந்து எழுச்சி மிகு பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஆய்வு களங்கள் எல்லாமே செய்திகளில் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த கண்ணோட்டத்தில் முதலியார்குப்பம் கிராமம் இந்த விழாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, இது நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விழா. நம்மளுடைய முதலியார்குப்பம் கல்வி அறக்கட்டளை விழா 30வது ஆண்டாக இந்த விழா நடக்குது. பொதுவாக நம்ம எங்கே ஒரு மாவட்ட ஆட்சியராக நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள்கிட்ட கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அதிகமாக கூறுவது உண்டு. அது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி மக்கள்கிட்ட அந்த பொறுப்புணர்வை கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம ஒரு அப்ஜெக்டிவில் சொல்லுவோம். ஆனால் இந்த மக்களே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 30 வருட காலமாக இந்த கல்வி அறக்கட்டளை வழியாக கல்வியோட முக்கியத்துவத்தை நிரூபிக்கிறதுக்காக அவங்களுடைய ஏரியாவில் எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு மாணவிகளை டாப் 3 மார்க் வாங்கினவங்க, தொடக்கப்பள்ளியில் சிறந்து விளங்கினவங்க, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா விதத்துலேயும் சாதிக்கிற மாணவிகளை அந்த ஊர் மக்களே அவங்கள வந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வாக இது நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மாதிரி மக்களே அதை எழுச்சியோடு இருக்கிறனால அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் காட்டணுன்றதுக்காக நம்ம வரோம். இதில் மாணவிகளோட மட்டும் நிற்காமல் அந்த கல்விக்காக அந்த வருடம் முழுக்க பணியாற்றின ஆசிரியைகள், அது மற்ற துறை அலுவலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் சேர்ந்து இவங்க ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக வருடம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாலே இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்குது. ஸோ அதுக்கான நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்ற அடிப்படையில் நான் இங்கே வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நேரத்தை ஒதுக்குனது நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து இங்கே அது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருக்கும்போது, கூடுதல் ஆட்சியராக இருக்கும்போது மக்கள் எல்லாமே உங்களை வந்து ஒரு குலசாமின்னு சொல்கிறாங்க, எங்களோட காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க. முதலியார்குப்பம் உங்களுடைய ஒரு இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட இதயத்திலையுமே இறையன்பு சார் வந்து இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? சில நேரங்களில் அன்பு என்பது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அன்பை மட்டும் நாம் காரணத்தோடு அலச முடியாது. வெறுப்பு வருவதற்கு வேண்டுமானால் காரணத்தை நாம் தேடி கண்டுபிடிக்கலாம். அன்புக்கு காரணமில்லை. முதலியார்குப்பத்தை பொறுத்தவரை 1993ஆம் ஆண்டு இவர்களே வீடு கட்டி கொள்ளலாம்
என்கின்ற அந்த யோசனையோடு இவர்களுக்கு நான் அறிமுகமாகி தொடர்ந்து இவர்களோடு பழகிய அனுபவத்தை பெற்றேன். மிகவும் பாசமான மக்கள், எளிமையான மக்கள், அன்பை வெளிப்படுத்துகிற மக்கள். 1994 இந்த மாவட்டம் தனியாக பிரிந்த பிறகும் தொடர்ந்து இங்கே வந்து இவர்களை சந்தித்து பேசி அவர்கள் செம்மையாக வீடு கட்ட வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினேன். அவர்கள் வீட்டை செம்மையாக கட்டி முதலியார்குப்பம் வீடுகள் மற்ற மீனவ பெருமக்களுடைய குடியிருப்புகளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தது. காஞ்சிபுரத்தில் நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற போதும் பல இடங்களில் மீனவர்களை கட்டலாம் என்பதற்கு இதைத்தான் முன்மாதிரியாக சொல்லி வந்து சந்தித்து இவர்களிடம் ஆலோசனை பெற சொல்லி அவர்களும் தாங்களாகவே வீட்டை கட்ட முன்வந்தார்கள். அரசும் இது குறித்து ஓர் அரசாணையை பிறப்பித்தது. இப்படித்தான் அறிமுகமானது. ஆண்டுதோறும் இவர்கள் அறக்கட்டளைக்கு என்னை அழைப்பார்கள். அந்த கல்வி அறக்கட்டளைக்கு வந்து இவர்களோடு நான் பேசுவேன், கலந்து கொள்வேன். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை நான் பலமுறை இந்த வழியாக செல்கிற போதெல்லாம் சந்திப்பேன். அவர்களும் என்னை வந்து சந்திப்பார்கள். எனவே இது ஒரு அலுவலர் மக்கள் என்கின்ற உறவை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் என் சொந்த ஊரை விட அதிகமாக நான் இந்த ஊருக்குத்தான் வந்திருப்பேன், இந்த மக்களைத்தான் சந்தித்திருப்பேன். 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை வந்தபோது இங்கிருந்து எந்த தொலைபேசியும் வந்துவிடக்கூடாது, யாருடைய உயிருக்கும் சேதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றே நான் தவித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு இங்கிருந்து ஒரு தொலைபேசியை சக்கரபாணி என்பவர் பேசினார். அப்போது அவர் இந்த வீடுகள் திடமாக இருந்ததால் அதிக உயிரிழப்பில்லை என்றாலும் சிலர் உயிரிழந்து விட்டார்கள் என்கின்ற துயரமான சம்பவத்தை சொன்னார். நான் மதுரையில் அப்போது ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக இருந்தேன். அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்தேன். இவர்களை பார்த்தேன். அப்போது ஒரு மூதாட்டி என்னிடம், நீ கட்டி கொடுத்த வீடுகளை கடல் எடுத்துக்கொண்டது என்று சொன்னார். காலம் உங்களுக்கு அதை திருப்பி தரும் என்று நான் சொன்னேன். மருதுதுரை என்கின்ற மருத்துவர் மைசூரிலே தொடர்பு உள்ளவர், அங்கே படித்தவர். மைசூர் சிட்டிசன் ஃபாரம் என்கின்ற அமைப்பு முன்வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வீடுகளை மீனவ பெருமக்களுக்காக கட்டி கொடுத்தது. தொடர்ந்து இவர்களோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டுதோறும் வந்து கொண்டிருக்கிறேன். முதலியார்குப்பத்து மக்கள் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் என்னை சந்திப்பார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார். பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த ஊர் மக்களுடைய நல்லெண்ணத்தை அறிந்து கொண்டு இங்கே பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது தவிர தமிழ்நாடு அரசே இங்கே ஒரு மாநில அளவிலான அரசு விழாவை இந்த இடத்திலே நடத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த தொடர்பு என்பது எல்லா காரணங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. பல இடங்களுக்கு நாம் செல்கிறோம், பலரை சந்திக்கின்றோம், பலரோடு பேசுகிறோம், நலத்திட்டங்களை செய்கிறோம். ஆனால் சில இடங்கள் நம் நெஞ்சுக்கு நெருக்கமாக ஆகிவிடுகின்றன. அதற்கு காரணம் நாம் அல்ல, அந்த மக்கள் தான், அவருடைய முயற்சி தான், அவருடைய அன்பு தான். ஒரு மூத்த அதிகாரி, ஒரு உச்சத்தை தொட்ட அதிகாரி, பழமையான ஒரு அதிகாரி, எல்லா துறையை சார்ந்தும் உங்களுக்கு அனுபவங்கள் உண்டு என்ற நிலையில் இளம் அதிகாரிகள் இன்று வந்து ஒவ்வொரு நாற்காலிகளையும் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பற்றி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த சில விவரங்களில் பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு மனுக்களையும் நீங்கள் எடுத்து முழுமையாக படிப்பீங்கன்னு சொன்னாங்க. நூற்றுக்கணக்கான மனுக்கள் இருக்கும், இருந்தாலும் அதை கவனம் செலுத்தி நீங்கள் படிப்பீங்க, படிச்சுட்டு அதை படித்ததுக்கு பிறகு அதை பரிந்துரைப்பீங்க உள்ளிட்ட அதிகாரிகள்கிட்ட அப்படிங்க. இளம் அதிகாரிகளுக்கு நீங்கள் சொல்லணும்னா இன்றைய கால அதிகாரிகளுக்கு நீங்கள் என்னங்கய்யா? பொதுவாகவே பொதுமக்கள் நம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பயிற்சி அளிக்கிற போது மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியரை மாவட்ட அளவில் அரசாங்கம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே மனுக்களை பெறுகிற போது அவற்றை உடனே படித்துவிட முடியாது. அந்த மனுக்களை எடுத்து சென்று இரவில் மற்ற பணிகளை எல்லாம் முடித்த பிறகு நாம் பரிசீலிக்க வேண்டும். இப்போது வசதிகள் வந்துவிட்டன. உதாரணமாக பல மக்கள் வாட்ஸ்அப்பிலேயே தங்களுடைய கோரிக்கைகளை அனுப்புகிறார்கள். உடனடியாக அவற்றை தொடர்புடைய அலுவலர்களுக்கு அனுப்பி அவர்களை நடவடிக்கை எடுக்க சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக தலைமைச் செயலாளராக இருக்கிற போது ஒரு ஊரிலே தண்ணீர் சரியாக வரவில்லை என்றால் அதை அனுப்பி அடுத்த நாளே அந்த மாவட்ட ஆட்சியர் சரி செய்துவிட்டு நமக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார். அதை போலவே ஒரு குடும்பம் வறுமையிலே வாடுகிறது என்றால் அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்களுடைய புகைப்படத்தையும் எடுத்து உதவி பெறுவதையும் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இதற்கான வசதிகள் அதிகமாக வந்துவிட்டன. என்னை பொறுத்தவரை அரசு அலுவலர்கள் அனைவருமே
ஓய்வு பெற்ற பிறகு ஆளாளுக்கு இப்படி ஒரு கிராமத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தினால் போதும், தமிழ்நாடு முன்னேற்றத்தை அடையும் என்பதுதான். அவர்கள் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இப்போது நாங்கள் கண்ணகி நகரிலே சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு குடியிருப்பை எடுத்துக்கொண்டு, ஒரு குக்கிராமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவழித்தால் போதும். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். யாராவது சுட்டு விரலை நீட்ட மாட்டார்களா, சுண்டு விரலை தரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் அருகிலே அமர்ந்து ஆறுதலாக அவர்கள் தோள்களை தொட்டு நாம் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான். இதை எல்லோரும் செய்ய முடியும். இதை எல்லா அலுவலர்களும் செய்ய முடியும். ஓய்வு பெற்ற அலுவலர்களும் செய்ய முடியும். அப்படி செய்தால் நாம் அதிவேகத்தில் முன்னேற்றத்தை காண முடியும். இந்த கடைக்கோடி கிராமத்தை சேர்ந்த இளம் சிறார்கள் உங்கள் அளவுக்கு உயரணும்னா ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் என்னங்க? நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வகையில் அவர்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கிராமத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்களுக்கு தொடர்ந்து நாம் அவர்களோடு ஊடாடி அவர்களோடு பேசி தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதும், அவர்களை கல்வியை நோக்கி திசை திருப்பி விடுவதும், மின்னணு சாதனங்களிலிருந்து அவர்கள் கவனத்தை மாற்றுவதும் தான் இதற்கான வழி. அதை தொடர்ந்து செய்வோம். நன்றிங்க சார், நேரம் ஒதுக்கு நன்றி. வணக்கம் சார். Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. PSR சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை. அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.